ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குதுங்க. காலையில் எந்திரிச்சு வெளியே கதவு நீக்கிறே மழை, திருப்பி ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வெயில், அகெயின் மழை. கிளைமேட் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலைங்க. ஆனால் வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்குது. வெயிலே அடித்தாலும் சரி, ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு அப்படியே கிச்சன் திங்ஸில் என்னடா இருக்குது, என்னடா செய்யலான்னு பார்க்குறப்ப தான் நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கடலை பருப்பு பட்டுச்சு. சரி, ஓகே, பருப்பு வடை செஞ்சலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறின பருப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ ரெண்டையும் குறகுறன்னு அரைச்சிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கணும். பாதி பருப்பு பாதி நல்லா அடித்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பாதி விரல் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 to 7 பல் அளவுக்கு பெரிய பல்லாவே பூண்டு நல்லா நசுக்கி தட்டி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணியிருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கையளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் சின்னதாக தான் இருந்துச்சு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட ஒரு 5 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு ஆட் பண்ணதுக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இனி எல்லாத்தையும் கலரிக்க வேண்டியதாங்க. ஏன்னா நான் பருப்பு அரைக்கும் போதே தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா தூள் உப்பு கொஞ்சம் கலக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. கலர்னதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அதை டார்ச்சர் பண்ணாமல் அப்படியே உரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வானலில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். என்னம்மா அது ஆல்ரெடி போட்டு எடுத்த மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடை போட்டு நான் ட்ரையல் பார்த்துட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இனிமேல் வீடியோவில் அப்படியே அடுத்த போடுற வடைகளை எடுத்துடலான்னு சொல்லி நான் வீடியோவில் வச்சுருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த கிளிப்பும் அடுத்த கிளிப் மட்டும் பார்த்திங்கன்னா கேமராவோட ஆங்கிள் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அதனால் தலைகளாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி நான் பருப்பு வடையை பார்த்திங்கன்னா நான் தட்டி போடலை, குட்டி குட்டி உருண்டைகளாக தான் போட்டு எடுத்திருக்கேன். போடுறப்ப எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்புறம் வேகிறப்ப பார்த்திங்கன்னா சிம்லாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி நான் போட்டு ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாம் போட்டு போகிறேன். யாருக்கெல்லாம் பருப்போட ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டிங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டினியூஸான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் என்னோடய ரெகுலர் ரெசிபிஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நான் பிடிச்சி போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இதை விடவும் குட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை விட சின்னதாக கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பருப்பு வடை சாப்பிட்ருக்கீங்க? சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வடை போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா 1, 2 ரூபா, 3 ரூபா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பருப்பு வடை ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம். இன்னும் எனக்கு ஸ்பேஸ் இருக்கனால நான் இன்னும் கூட வடை போட்டுக்கிறேன். ரொம்ப அதுக்குன்னு நிறையா வடை போட்டு ஸ்பேஸே, அதாவது ஃபுல்லாக எண்ணெயே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வடை மட்டுமே போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பி விட்றதோ பிரட்டி விட்றதோ அதை பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, அதுக்கப்புறமா பிரட்டி விடுங்க. ஏன்னா எல்லாமே, அதாவது நீங்கள் ஒன்று கூடி இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்று கூடலைன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பருப்பு வடையில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியலமா ரவுண்டு மட்டும் அந்த உருண்டை பிடிக்க முடியலை, எல்லாம் உதிரி உதிரியாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கேற்ற அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் எதுவுமே அதை டிஸ்டர்பே பண்ணலை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது பாட்டு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா அப்படியே அழகாமல் திருப்பி விட்றேன். இப்போ அது உடையலை. ஏன்னா நம்ம வந்து டக்கு நம்ம கிளறி விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான், அதுக்கும் போடாமல் கரண்டிக்கும் வலிக்காமல் அந்த மாதிரி திருப்பி விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு திருப்பி விட்டேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா லைட்
லைட் ப்ரௌன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு கோல்டன் ப்ரௌன் நல்லா திக் ப்ரௌன் அப்படி வந்துச்சுன்னா பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் வெந்ததுக்கப்புறம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். இல்லைனா மேலே மட்டும் வெந்திருக்கும், இல்லைனா வேகாது. அவ்வளோதான், நான் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.